Hi guys, welcome to my channel. இது வந்து எக்ஸல் மேத்தமேட்டிக்ஸ் இன் போர்டு அப்படின்ற நியூ சேனலை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பேசிக்காக மேக்ஸ் போர்ஷன்ஸ் 10th 11th 12th கவர் பண்ணுறதுக்கான ஒரு புதிய முயற்சி. பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி தான் என்னோட வீடியோஸ் வரும். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்போ வந்து மேட்ரிசஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் இதை நான் கவர் பண்றேன். மேட்ரிசஸ்னா என்ன அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ஸை ரோஸ்லயும் காலம்ஸ்லயும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் மேட்ரிசஸ், அவ்வளவுதான். அப்போ ரோஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்ன? நமக்கு ரோஸ்னா நம்ம நார்மலா கிளாஸ்ல எப்படி உட்காந்துருக்கோம், பெஞ்ச்ல உட்காந்துருக்கோம். ஸோ பெஞ்ச் தான் நம்ம ரோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால ரோஸ் அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்கிற லைன் பேர் தான் ரோஸ், வெர்டிகலா இருக்கிற லைன் பேர் காலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே பாத்தீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது என்னடா 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எத்தனை ரோ இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை ரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இதோ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஹாரிசாண்டலா இருக்கிறது தான் ரோன்னு சொன்னேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோன்னு வரும், இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. ஸோ அதனால 3 ரோ இருக்கு. வெர்டிகலா இருக்கிறது நான் காலம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ வெர்டிகலா எத்தனை எத்தனை இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெர்டிகலா இது ஃபர்ஸ்ட் 1 2 3. ஸோ 3 காலம்ஸ் இருக்கு. அதனாலதான் நான் இதை வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்ப 3x3னா என்ன அப்படின்னா, அதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர்டர்னா என்ன? எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு, அத சொல்றதுதான் ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம இங்க பாக்குறோம். ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ, காலம்ஸ் எவ்வளோன்னு சொல்றது மட்டும்தான் ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்போ எல்லா மேட்ரிக்ஸ்லயுமே வந்து ரோஸும் காலம்ஸும் சேமா தான் இருக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எத்தனை ரோ வேணா இருக்கலாம், எவ்வளவு காலம்ஸ் வேணா இருக்கலாம். 2 ரோ 4 காலம், இல்ல 4 ரோ 5 காலம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நம்ம முதல்ல சொல்லும் போது நம்பர் ஆஃப் ரோஸ் முதல்ல சொல்லிட்டு ஃபாலோட் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் சொல்றது ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப இந்த நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் சேமா இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னா அதை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். அப்ப ஸ்கொயர்னாலே தெரியும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு. இப்ப இங்க ஆல் சைட்ஸ் எல்லாம் கிடையாது, இங்க ரோஸும் காலம்ஸும் 10 மட்டும் பேசுறோம். அதனால இட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் should be the same, then we call it as a square of a matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நார்மலா இல்லைன்னா அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்ப ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? ரோஸ் எவ்வளவு வேணா இருக்கலாம், காலம்ஸ் எவ்வளவு வேணா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கறனால ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? இப்ப மேட்ரிக்ஸ்னா என்னன்னு புரியுதா? ஒண்ணும் கிடையாது, அந்த எலிமெண்ட்ஸை ரோஸ்லயும் காலம்ஸ்லயும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்ப இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை வச்சு நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ திங்க் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் தான், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா பாருங்க, எனக்கு கொடுத்துருக்கேன். ஒன்லி 1 ரோ, ஒரே ஒரு ரோ தான் இருக்கும். எவ்வளவு காலம்ஸ் வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் நான் வச்சிருக்கேன், ஒரே ஒரு ரோ. அதனால இது ஒரே ஒரு ரோ இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? ரோ மேட்ரிக்ஸ். இப்ப இதுல பாருங்க எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, எவ்வளவு காலம்ஸ் இருக்கு? 1 2 3 4 and 5. ஒரு ரோ and many columns are there, so it is called row matrix. அப்ப இதோட ஆர்டர் என்ன? எவ்வளவு ரோ சொன்னேன் நானு? ஒரு ரோ சொன்னேன். எத்தனை காலம் வச்சிருக்கோம்? 5 காலம் வச்சிருக்கோம். அதனால இதோட ஆர்டர் வந்து 1/5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இங்க ஆப்வியஸ்லி இப்ப ரோ மேட்ரிக்ஸ் சொன்னோனே உனக்கு இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ரோ நிறைய காலம். அப்ப காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன? நிறைய ரோ ஒரே ஒரு காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சம்ல எடுத்துக்கோங்களேன். இப்ப இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 3 ரோ இருக்கு. பட் எவ்வளவு காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் தான். அதனால இப்ப இங்க ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன? எவ்வளவு ரோ சொன்னேன்? 3 ரோ சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ 3 இன்டூ எவ்வளவு காலம் இருக்கு? ஒரே ஒரு காலம் இருக்கு. அதனால சோ 3/1. அது இன்டூ 1 நம்ம சொல்றது கிடையாது, 3/1. சோ காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னால காலம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ்னா என்ன? நல் மேட்ரிக்ஸ்ன்றது எல்லா எலிமெண்ட்ஸ். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? மேட்ரிசஸ்னா என்ன சொன்னோம்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நல் மேட்ரிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா,
all the elements present in it will be 0. எல்லா எலிமெண்ட்டுமே 0 0 0 0 0 0 அப்படி இருந்தா அதுக்கு பேர் நல் மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ், வாய்ட் மேட்ரிக்ஸ், எப்படி வேணா சொல்லலாம். எம்டி மேட்ரிக்ஸ் நிறைய பேர் இருக்கு இதுக்கெல்லாம். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணுமா? அவசியம் இல்லை. நல் மேட்ரிக்ஸ்க்கும் எவ்வளவு ரோஸ் இருக்கலாம், எவ்வளவு காலம்ஸ் வேணாலும் இருக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸ் நான் சொன்னாலே கண்டிப்பா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் அது டயகனல் மேட்ரிக்ஸா இல்லையா அப்படின்னு நம்மளால செக் பண்ண முடியும். இட் மஸ்ட் பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க டயகனல் மேட்ரிக்ஸ்ல பாருங்க, டயகனல்ல மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் நான் எழுதியிருக்கேன், பாக்கி எல்லா இடத்துலயுமே முட்டை முட்டை முட்டை. இட் இஸ் 0. ஸோ இட் இஸ் கால்டு டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ டயகனல்ல மட்டும்தான் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் பிரசன்டா இருக்கும், அதனால அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ். அப்ப டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன? இட் மஸ்ட் பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்ப ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் நான் சொன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாவும் இருக்கணும், டயகனல் மேட்ரிக்ஸாவும் இருக்கணும். அப்ப ஸ்கேலாருக்கும் டயகனலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உள்ள டயகனல்ல மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஆனா எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கு? சேமா ஐடென்டிக்கலா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் டயகனல்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு எப்படி இருக்கு? சேமா இருக்கும். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா இட் மஸ்ட் பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இட் மஸ்ட் பி a டயகனல் மேட்ரிக்ஸ். அப்புறம் டயகனல்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே சேமா தான் இருக்கணும். 5 5 5 6 6 6 -9 -9 -9. இட் ஷுட் பி ஆஃப் சேம் நம்பர். அதுக்கு பேர் தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ரோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அகைன் இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். அப்ப லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இட் மஸ்ட் ஆல்சோ பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆனா இங்க என்ன அப்படின்னா, இந்த டயகனல் இருக்கு இல்லையா, எது டயகனல் நம்மளுக்கு? எது டயகனல்? இந்த டயகனலுக்கு கீழே மட்டும்தான் நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் பிரசன்டா இருக்கும். தட் இஸ் வை வி கால் இட் as லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த டயகனலுக்கு கீழே மட்டும்தான் நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கும், பாக்கி எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? இட் மஸ்ட் பி 0 0 0. அதுக்கு பேர் தான் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? அப்பர் ட்ரையாங்குலர்னா இதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இதுல என்ன அப்படின்னா, இந்த டயகனல்ஸ்க்கு மேல உள்ள எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்பர்ஸா இருக்கும். கீழே உள்ளது இட் லுக்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். பாத்தீங்களா? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் நம்ம அதை 0 கனெக்ட் பண்ணி. இட் லுக்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள் அண்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் வில் பி 0. அதனால தான் இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்பர் ட்ரையாங்குலா இருந்தாலும் லோவர் ட்ரையாங்குலா இருந்தாலும் அது கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். லோயர் ட்ரையாங்குலர் சொல்லும் போது டயகனலுக்கு கீழே எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்பர் ட்ரையாங்குலர்னு சொல்லும் போது டயகனல்ஸ்க்கு மேல மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் பிரசன்டா இருக்கும், பாக்கி எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 எலிமெண்ட்ஸ், 0வா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் மாதிரி தான். அப்ப என்னங்க வித்தியாசம்? அப்போ இவனும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், இதுவும் டயகனல் மேட்ரிக்ஸ் தான், இதுவும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். அப்ப என்ன வித்தியாசம்? இங்க பாத்தீங்களா, டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே 1 1 1. டயகனல்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் 1 1 1 அப்படிதான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதுல தான் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான், அதனால நான் சும்மா மேட்ரிக்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ்னா என்ன அப்படின்னு இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஆப்ரேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபர்தரா நம்ம சம்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மோரோவர் நீங்க என்ன கேட்டாலும் அந்த அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கவும் வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். பிடிச்சதுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video soon.